ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு பன்னீர் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பேக்கெட் பன்னீர் சேர்த்துட்டு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பன்னீர் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் 2 பாக்கெட் போட்டிருக்கேன். நீங்கள் 1 பாக்கெட் வேணுனாலும் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே 1/2 hour மூடி வச்சுருங்க, ஊறட்டும். பாஸ்மதி ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 450 கிராம் எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. சமைக்க ஆரம்பிக்கும் போது ஊற போட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். குக்கர் பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே ஊற வச்சிருக்க பன்னீரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். பன்னீரில் புளிப்பு டேஸ்ட்டாக அவ்வளோ ஈஸியாக இறங்காது, அதனால தாங்க 1/2 hour ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறேன். எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதே எண்ணெயில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் பிரியாணியில் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, புளிக்காத தயிர் 1 குழிக்கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. பன்னீரில் ஏற்கனவே எலுமிச்சப்பழம் சேர்த்துருக்கோம், புளிப்பு ஓவர் ஆயிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி பாதி வதங்கின உடனே இந்த மாதிரி பாவு பாஜி கரண்டியில் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா தக்காளி வதங்கிருச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் ஏதாவது சேர்க்கணும்னா சேர்த்துட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்க, வெயிட் எதுவும் போடலை. ஸ்டீம் வரட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ குக்கரை எடுத்துட்டு தோசை தவை வச்சு அது மேலே குக்கர் பேனை வச்சிருங்க. தோசை தவா மேலே வச்ச உடனே நல்லா அரிசியை கிளறி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இன்னொரு ஸ்டீம் வரட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இன்னொரு ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, பன்னீர் பிரியாணி ரெடி. நம்ம இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா பன்னீரில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இறங்கி சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.